கேளுங்க. கையால சண்டை போடுவோமா? சின்ன வயசுல உங்க கூட கட்டி பிடிச்சு விளையாட விடனா, இப்ப போர்க்களத்துல உங்களை கட்டி பிடிச்சு சண்டை போட வேண்டியதா இருக்கு. பாத்தீங்களா தாத்தா? என்ன அறியாம பல கொடூரமான நாயை வச்ச ஆசை வேலையெல்லாம் செஞ்சுட்டேன். துஷ்டனோட சேர்ந்தா இதுதான் முடிவுன்னு இப்ப தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? நீ பொன்னரா சங்கரா? பொன்ன என்ன மன்னிச்சிருப்பா. உங்களால நம்ம கொங்கு வேளாளர் குலமே பெருமை அடையப்பா. மக்கள் எல்லாம் போற்ற அளவுக்கு நீங்க உயர்ந்து நிப்பீங்கப்பா. சூழ்ச்சியாலதான் வெல்லணும். ஒரு அருமையான யோசனை. என்ன யோசனை? பொன்னரும் சங்கரும் நமக்கு எதிரிகளா இருக்கிறதுனால தானே நம்மளை பழி வாங்க நினைக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரையும் நமக்கு சொந்தமாக்கிக்கிட்டா அது எப்படி? அவங்க தங்க அருக்காணிய தலைவர் காளியோட மனைவியாக்கிட்டா அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் உங்க மச்சான் ஆயிடுவாங்க. ஏன் குளம் வேற, அருக்காணி குளம் வேற, எப்படி சம்பந்தம் செய்யறது? எங்க சமூகத்துல இதுக்கு ஒத்துக்குவாங்களா? நான் சொல்றது அவசரப்படாம கேளுங்க. அருக்காணிய ரகசியமா தூக்கிட்டு வந்துடணும். தலையூர் மன்னன் மஞ்சத்துக்கு வந்துட்டு அருக்காணி தப்ப முடியுமா? அருக்காணிய காளி மன்னனுக்கே கட்டி வச்சிருவாங்க பொன்னரும் சங்கரும். எப்படி என் யோசனை? அருமையான யோசனை தான். ஆனா அதர்மத்தின் சிகரத்துக்கே போ சொல்றியே, அதான் பாக்குறேன். மன்னா, நமக்கு வேற வழி இல்ல. நம் படைகள் பெருந்தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கிற இந்த நிலையில நம்மளை காப்பாத்திக்க இதுதான் அருமையான யோசனை. பராக்கிரமா மன்னா, மாந்தியப்ப சொல்றத இன்னைக்கு ராத்திரியே செஞ்சிருவல்ல? கண்டிப்பா செஞ்சிடுறோம் மன்னா. பராக்கிரமா அரண்மனைக்கு வந்துடுறேன் மன்னா. அருக்காணிய தூக்குறது முக்கியம் இல்ல, தாமரைய போடணும். பழி காளி மேல வரணும்.
யார் ராணி? எதுக்காக என்ன கடத்திட்டு வந்திருக்க? தலையூர் காளியோட தலைமை தளபதி பராக்கிரம. உங்க தலையூர் காளி நாடாளுற வேலையை விட்டுட்டு பொண்ணு கடத்துற வேலை எப்ப இருந்து ஆரம்பிச்சாரு? அதிகமா பேசாத. எங்க காளி மன்னரோட ஆணை என்னன்னு தெரியுமா? இந்த கல்கண்ட சுவைக்கணும். அதுக்காக அவரோட கட்டிலறைக்கு நான் உன்னை தூக்கிட்டு போகணும். என்னையா? என் பொணத்தையா? உண்டு காட்டின்னு கேள்விப்பட்டிருக்கியா? தன் தலைவருக்கு படைக்கிற விருந்த தலைவர் சாப்பிட்டா ஆபத்தா இல்லையான்னு முதல்ல சாப்பிட்டு தெரிஞ்சுக்க உண்டு காட்டி இருப்பாங்கல்ல, அந்த உண்டு காட்டியாதான் நான் இப்ப இருக்க போறேன். நீ அமுத மலரா ஆலகால புஷ்பமான்னு நான் முதல்ல மோந்து பார்த்து முடிவு செய்ய போறேன். நீ மோந்து பாக்குறதுக்கு முன்னாடி உன் உயிர் இருக்காது. ஓஹோ, ஆண்டவனுக்கு கொண்டு வந்த அமுதத்தை அர்ச்சகரை சுவைச்சு பார்க்க விரும்புறாரா? துரோகி! எவ்வளவு காலமா என்ன சுத்தி இப்படி ஒரு சூழ்ச்சி வலையை பின்னிக்கிட்டு இருக்கீங்க? அந்த வலை இன்னையோட அருந்து மன்னிப்பா பராக்கிரமா. நான் சொன்னது என்ன, நீ செஞ்சது என்ன? உன்ன மாதிரி நேர்மை கட்ட வேலைக்காரங்களால கெட்டது ஏன் பேரு தானே? யாருங்க? பராக்கிரமனின் அடக்கம் சகல அரசு மரியாதையோட நடக்கட்டும். தலைமை துணை தளபதி இனி போருக்கு தலைமை ஏற்கட்டும். கொண்டு வாங்க.
துரோகி அண்ணா! ஐயோ! மாயவர் ஆசானே, நெல்லு. எதிரிகளை அழிச்சு உங்களுக்கு சொந்தமான நாட்டை நீங்க கைப்பற்றணும். இந்த நாட்டு மக்கள் இனிமே நிம்மதியா வாழ்றது உங்க கையில தான் இருக்கு. அது வரைக்கும் எனக்கு ஒண்ணும் ஆகாது. புறப்படு ஆசானே, போ. உன்ன மாதிரி சுத்தமான வீரன் போர்க்களத்துல சலனப்படக்கூடாது. முன் வச்ச கால பின் வைக்க கூடாது. போ, போ. பொன்னர் சங்கர் பிறப்பாலையும் குணத்தாலையும் நீங்க ரொம்ப உயர்ந்தவர்னு எங்க ஆசான் அடிக்கடி சொல்வாரு. அவருக்கு மாணவரா இருந்த நீங்க எப்படி அதர்மத்துக்கு துணை போனீங்க? மாந்தியப்பன் தன்னோட சுயநலத்துக்காக என்னோட நட்பை தவறா பயன்படுத்திட்டான். என்னைக்குமே தலை குனியாத இந்த தலையூர் காளி இன்னைக்கு தலை குனிஞ்சிட்டான்.
இனிமே அவன் உசுரோடு இருக்க மாட்டான். பொன்னிவள நாட்டின் நிலைமைகளை மாயவர் நம்மிடம் கூறிய பிறகு நாம் நமது படையை துணைக்கு அனுப்பியதை நீங்கள் அறிவீர்கள். பொன்னரும் சங்கரும் பொன்னிவள நாட்டை மீட்டிருந்தாலும் கூட அதை ஆளுகின்ற பொறுப்புக்கு சோழ நாட்டின் அங்கீகாரம் வேண்டும். அந்த அங்கீகாரத்தை தான் நான் இப்போது வழங்க இருக்கிறேன். இந்த அங்கீகாரத்தில் சோழ அரசின் நிர்வாக பணிகளுக்காக செயல்படும் முறைகளை பின்பற்றி பணிகள் அனைத்தையும் சோழ அரசின் அனுமதி பெற்று நிறைவேற்றுவதோடு உறையூர் அரசருக்கு ஆண்டுதோறும் கப்பமும் கட்டுவோம் என்று சத்தியம் செய்கிறோம். இது என்ன எங்களை அங்கீகரிக்க பட்டயமா இல்ல வளநாட்டை அடிமையாக்க திட்டமா? நில்லுங்கள். இளம் வீரனே, சோழ மண்டலத்துக்கு சொல்ல முடியாத அவமானத்தை ஏற்படுத்தியிருக்கிறாய். இருந்தாலும் உன் மீது எனக்கு கோபம் இல்லை. பரிந்தூட்டும் பாலமுதத்தை தாயின் கையிலிருந்து தட்டிவிடும் பச்சிளம் குழந்தையை அந்த தாய் தண்டிக்க முடியுமா? செப்பு பட்டயத்தை ஏன் தட்டி விட்டாய்? சொல்லு, என்ன காரணம்? மன்னர் அவர்களே, தாங்கள் உதவிக்கு படை அனுப்பிய போதே அதை நிபந்தனையோடு தான் ஏத்துக்கிட்டோம். நிபந்தனையா? என்ன நிபந்தனை? எனக்கு தெரியாதே. அரசியை மன்னிக்கணும், அதுக்கு நான் தான் பொறுப்பு. சோழர் படையோட உதவியை ஏத்துக்கும் போதே வெற்றி பெற்றால் கப்பம் கட்ட மாட்டோம், சோழ நாட்டுக்கு அடிமை நாடா இருக்க மாட்டோம்ன்ற நிபந்தனையை சொல்லித்தான் ஏத்துக்கிட்டாங்க. இருதரப்புக்கும் நல்லுறவு ஏற்படணுங்கிற ஆசையில தான் இதை நான் உங்ககிட்ட சொல்ல தவறிட்டேன். அப்படி என்றால் சோழ நாட்டுடன் பொன்னிவள நாட்டுக்கு எந்த வகையான தொடர்பும் இருக்கக்கூடாது என்பது பொன்னிற சங்கரன் கருத்தா? தொடர்பே கூடாதுன்னு அந்த விழாக்கு வந்திருப்போமா? பொன்னி வளநாட்டை நட்பு முறையில மட்டும்தான் அங்கீகரிக்கணுமே தவிர அடிமையாக்க தன்மையில அங்கீகரிக்கிறதை ஏத்துக்க முடியுமா? ஓ சரி, நட்பின் அடிப்படையிலே சோழ நாடு உங்களோடு உறவு கொள்ள தயாராக இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது பொன்னிவள நாடு சுதந்திர பூமியாக நீடிக்குமா? அரசே, எவருக்கோ பணிந்து வளைந்து குனிந்து அடிமையா இருந்தாலும் பரவாயில்ல, ஆட்சி சுகத்தை அனுபவிச்சா போதும்னு நாங்க அலையல. போரில் பிணமானாலும் பரவாயில்ல, சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டே சாகரம் என்ற நிம்மதி எங்களுக்கு போதும். அடிமையா இருப்பதை எங்களால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அப்படி தூக்கத்தில் ஒரு கனவு கண்டால் கூட அது எங்க வீரத்துக்கும் உரிமை வேட்கைக்கும் பெரும் இழுக்கு. இந்த இளம் சிங்கங்களின் மான உணர்வு என்னை மட்டுமல்ல உங்கள் அனைவரையும் பாதித்திருக்கும். கொங்கு சீமையின் கோபுர கலசங்களாக பொன்னரும் சங்கரும் வரலாறு படைப்பார்கள். அவர்கள் விரும்புவது போலவே பொன்னிவள நாடு எல்லா உரிமைகளும் பெற்று சோழ நாட்டுக்கு நட்பு நாடாக திகழும். அதற்கு அடையாளமாக பொன்னருக்கும் சங்கருக்கும் இந்த முத்தாரங்களை அணிவிக்கிறேன். அரசி, இன்னொரு கடமையும் நீங்க நிறைவேற்றணும். என்னது? பொன்னரும் சங்கரும் தங்க ஆசானுக்கு கொடுத்த வாக்குறுதிப்படி கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரியா இருக்காங்க. நீங்க தான் உங்களை ஒண்ணு சேர்த்து வைக்கணும். வா.